அன்பு உறவுகளுக்கு வணக்கம். உங்க இதயம் உங்கள்கிட்ட இருக்குதா, தொலைஞ்சு போயிருச்சா? அப்படி தொலைஞ்சு போயிருந்தா அந்த இதயத்தை எப்படி மீட்டு கொண்டு வர்றது? அதுக்கு இவர் பதில் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்தது வழியா இயேசுடைய அன்பையும் இயேசுடைய இதயத்தையும் இவர் புரிந்து கொண்டவர். பின்னாளில் இயேசுவின் திரு இருதயத்துக்காகவே சுற்றுமடல் எழுதிய திருத்தந்தை. யார் இவர்? திரு இருதய பக்தியை எப்படியெல்லாம் பரப்பி இருக்கிறார், நம்மை புரிய வைத்திருக்கிறார் என்பதை இந்த காணொளியில் உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். திரு இருதய ஆண்டவருடைய பக்தியை பரப்புகிறவருடைய பெயர்களை என் இதயத்தில் வைத்திருக்கிறேன், அது ஒருபோதும் அழியாது என்கிறார் திரு இருதய ஆண்டவர். இந்த காணொளியை காண்கிற நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்யறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் திரு இருதய ஆண்டவருடைய அன்பை அறியவும் ஆசீர் பெறவும் உதவி செய்ய உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். திரு இருதய ஆண்டவருடைய பக்தி திருச்சபையிலையும் புனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் எப்படி பின்னி பிணைந்து இருக்குங்கிறதான் இந்த காணொளி தொடரில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு 22வது வாரம் உங்களை அன்போட வரவேற்கிறேன். அர்ஜென்டினாவில் 1936வது வருஷம் பிறந்தவர் இவர். பெற்றோர் வைத்த பெயர் ஜார்ஜ் பெர்கோக்லியோ. பின்னாளில் திருத்தந்தை பிரான்சிஸ் அப்படின்னு நம்மால் அழைக்கப்பட்டவர். திருத்தந்தை பிரான்சிஸ் சிறு வயதுல கஷ்டமான குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தார். ஆனாலும் தாராளமான நேர்மையான பண்புகளும் இறை பக்தியும் பெற்றோரால அவருக்கு ஊட்டப்பட்டது. ஆனாலும் பாருங்க, அவருக்கு ஒரு 17 வயது நடக்கும் பொழுது மூச்சு பிரச்சனை வந்து மிகப்பெரிய அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டார். சாவை அப்படியே பக்கத்துல பார்த்துட்டு வந்தது போல. அப்படியே நாட்கள் ஆகிறது. இந்த வேதனைகள், துயரங்கள் இது எதுவுமே கடவுளை விட்டு அவரை பின்னால் இழுக்கவில்லை, மாறாக கடவுளுக்கு அருகிலே கொண்டு சென்றது. இப்ப அவருக்கு 21 வயசு நடக்குது. கோவிலுக்கு போறாரு திருப்பலி பார்க்கறதுக்கு. அன்றைக்கு வரி தண்டுபவரான புனித மத்தேயுடைய திருவிழா. ஊர் உலகமே மத்தேயு பாவின்னு சொன்ன பொழுது இயேசு அவரை அழைத்தார், அப்படித்தானே? அந்த திருவிழா அன்றைக்கு கோவிலுக்கு போனார் இந்த பிரான்சிஸ். இவர் திருப்பலிக்கு முன்னாடி பாவ சங்கீர்த்தனம் செய்கிறார். அந்த பாவ சங்கீர்த்தனம் தான் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. பின்னாளில் பிரான்சிஸ் சொல்லுகிறார், அந்த பாவ சங்கீர்த்தனத்தின் போது கடவுளின் உண்மையான அன்பை நான் கண்டுகொண்டேன், இரக்கத்தை கண்டுகொண்டேன். அங்கே என்னை யாரும் தீர்ப்பிடவில்லை. இவனா இவன் இப்படித்தான், இவளா இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி என்னை அந்த ஃபாதர் அங்கே தீர்ப்பிடல, மாறாக இறைவனுடைய அன்பையும் மன்னிப்பையும் கொடுத்தார். அதனால தான் அவர் பின்னால் இறையழைத்தல் பெற்று குருவாகி பின்னாளில் ஆயராகிற பொழுது கூட அவர் தேர்ந்து கொண்ட விருது வாக்கு என்ன தெரியுமா? இந்த மத்தேயு மனமாறிய அந்த பகுதியை குறித்து புனித பீடு என்ற ஒரு புனிதர் எழுதிய அந்த மறையுரை விளக்கத்தில் இருக்கிற ஒரு வரியை இவர் எடுத்துக்கொண்டார். அது என்ன வரி என்றால், இயேசு இரக்கத்தோடு நோக்கி அவரை தேர்ந்து கொண்டார். இதுதான் வார்த்தை. மத்தேயு பாவின்னு சொன்னாங்க தானே, அவரை இரக்கத்தோடு நோக்கி தேர்ந்து கொண்டார். அந்த வரியைத்தான் தான் ஆயராகிற பொழுது மோட்டோவாக, விருது வாக்காக தேர்ந்து கொண்டார். நானும் பாவியாக இருந்தேன், என்னையும் அந்த நாளிலே ஆண்டவர் இரக்கத்தோடு நோக்கி என்னை தேர்ந்து கொண்டார் என்று. பின்னாளில் பிரான்சிஸ் திருத்தந்தையான பொழுது கூட இந்த விருது வாக்கை அவர் மாற்றவில்லை, அப்படியே தொடர்ந்து வைத்துக் கொண்டார். ஏன்னா அவர் இயேசுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் அதீதமாக அனுபவித்தவர்.
அவர் எந்த அளவுக்கு இயேசுடைய இரக்கத்தை அனுபவித்தார் என்றால், அவருடைய மறையுரை முழுக்க, அவருடைய எழுத்துக்கள் முழுக்க இயேசுடைய கருணை, மன்னிப்பு, பரிவு, அவர் உடன் நடந்தது, தொட்டு குணப்படுத்தியது, இவை முழுவதையும் இயேசுடைய இரக்கத்தை மையமாக வைத்தே அவர் பேசிக் கொண்டிருந்தார். இயேசுவின் இரக்கத்தை மையமாக வைத்தே அவருடைய எல்லா செயல்களுமே இருந்தது. ஆனால் ஒன்று, இந்த இரக்கத்தின் செயல்கள் அனைத்தும் இயேசுவின் திரு இருதயத்தில் இருந்தே ஊற்றெடுத்தது என்பதை பிரான்சிஸ் அவர்கள் ஆணித்தரமாக பொதித்துக் கொண்டே இருந்தார். அதன் முத்தாய்ப்பாகத்தான் அவர் ஒரு சுற்றுமடல் எழுதினார். பிரான்சிஸ் உடைய 4வது சுற்றுமடல். அதோட தலைப்பு என்ன தெரியுமா? நம்மேல் அன்பு கொண்டார். புனித பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமடலிலே 8வது அதிகாரத்தில் 37, 38, 39 அந்த வசனங்களை வாசித்து பாருங்களேன். பவுலுடைய கேட்பாரே, எது நம்மளை பிரிச்சிட முடியும்? வேதனையா, துயரமா, நோயா, பகையா, வெறுப்பா, எதுங்க நம்மளை கடவுளுடைய அன்புல இருந்து பிரிக்க முடியும்? எதுவுமே பிரிக்க முடியாது. ஏனென்றால் அவர் நம்மேல் அன்பு கொண்டார். இயேசு நம்மீது அன்பு கொண்டு இருப்பதால் கடவுளுடைய அன்பிலிருந்து நம்ம யாராலும் பிரிக்க முடியாது என்று பவுலடியார் சொன்னார். அதை மையமாக வைத்துத்தான் பிரான்சிஸ் அவர்கள் நம்மேல் அன்பு கொண்டார் அப்படிங்கிற தலைப்புல இந்த சுற்றுமடலை எழுதினார். இந்த சுற்றுமடலின் நோக்கமே முழுக்க முழுக்க இயேசுடைய திரு இருதய அன்பை இந்த உலகுக்கு பறைசாற்றுவது. அங்கேதான் பிரான்சிஸ் அவர்கள் அந்த முக்கியமான கேள்வியை கேட்கிறார், உங்க இதயம் உங்கள்கிட்ட இருக்குதா? இப்ப நீங்க கேள்வி யோசிங்க, உங்களுடைய இதயம் உங்கள்கிட்ட இருக்குதா? பிரான்சிஸ் சொல்லுகிறார், நாம் அனைவரும் நம்முடைய இதயத்தை தொலைத்து விட்டோம். எங்கே தொலைச்சோம்? ஒருவேளை தமிழ்ல எழுதியிருந்தாருன்னா அவர் கேட்டிருப்பாரு, ஆகா ஒரு சினிமா பாட்டு கூட இருக்குல்ல, உதயன் தியேட்டர்ல என் இதயத்தை தொலைச்சேன் அப்படின்னு. ஆனா பிரான்சிஸ் சொல்றாரு, நம்முடைய இதயத்தை தொலைச்சிட்டோம். எங்கன்னா எல்லா இடத்துலையும் தொலைச்சிட்டோம். இந்த வாழ்க்கைங்கிற அழகான ஒரு பையக்குள்ள பணம், பதவி, பொருள் இது எல்லாத்தையும் போட்டு நிறைச்சு வச்சுட்டு உண்மையான வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். நிறைய நண்பர்கள் இணையதளத்தில் இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் இருக்கிறாங்க, சமூக ஊடகங்களில் இருக்கிறாங்க. ஆனால் தனிமையில் இருக்கிறோம். நிறைய நண்பர்கள் இருந்து தனிமையில் இருக்கிறோம். நிறைய தகவல்கள் வருது, நிறைய செய்திகள் கிடைக்குது. ஆனால் பகுத்தறிஞ்சு யோசிக்கக்கூடிய ஞானத்தை இழந்துட்டோம். எவ்வளவு தகவல்கள் ரீல்ஸ் பார்க்குறோம், வர்றது அப்படியே நம்புகிறோம். அதை பகுத்தறிந்து எது உண்மை, எது பொய், என்ன நடந்திருக்கு வரலாறுல, எந்த நோக்கத்தில் இது பரப்பப்படுது, அந்த ஞானத்தை இழந்துட்டோம். ஆக பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார், இதயத்தின் மேல்தான் நட்பு கட்டப்படுகிறது, இதயத்தின் மேல்தான் குடும்ப உறவுகள் கட்டப்படுகிறது. நீங்க வெளியில வேணா நடிக்கலாம், பல்வேறு முகமூடிகளை போட்டுக்கிட்டு நீங்க நல்லவர், வல்லவர், நல்ல தாராள உள்ளம் உள்ளவர், நல்லா ஜெபிக்கிறவர்னு நீங்க நடிக்கலாம். ஆனா உங்க இதயத்துக்குள்ளேயே நீங்க நடிக்க முடியுமா? உங்க இதயத்துக்கு முன்னாடியே நீங்க வேஷம் போட முடியுமான்னு கேட்கிறாரு. ஆனா நம்ம இதயத்துக்கு முன்னாடியே பல நேரங்கள் வேஷம் போடுறதுனால, பல்வேறு முகமூடிகள் அணிந்துகிட்டு தனிமையில வாழத் தொடங்குறதுனால நம்ம இதயத்தை எல்லா இடத்திலுமே இழந்துட்டோம். நம்முடைய இதயத்தை நம்ம இழந்துட்டதுனால மற்ற இதயம் படுகிற வலியையும் துயரையும் நாம் உணரவும் தவறிவிட்டோம் அப்படிங்கிறாரு. எவ்வளவு பெரிய வார்த்தை! நம்ம இதயத்தை தொலைச்சிட்டதுனால அடுத்த இதயம் படுகிற வேதனையையும் நாம் பார்க்க மாட்டேங்கிறாரு. அங்கேதான் அவர் சொல்றாரு, நம்முடைய இதயத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும், நம்முடைய இதயத்தை மீட்டெடுக்க வேண்டும். எப்படி மீட்டெடுப்பது? இயேசுடைய திரு இதயத்தின் வழியாகத்தான் நம்முடைய இதயத்தை நாம் மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறார். சரி, இயேசுடைய இதயத்தின் வழியாக எப்படி மீட்டெடுக்க முடியும்? அவர் சொல்றாரு, நற்செய்தியை வாசியுங்க. இயேசு என்ன பேசினார், இயேசு என்ன செய்தார் அப்படிங்கிறத தியானியுங்கள் அப்படிங்கிறார். இயேசு எந்த இடத்திலையுமே தன்னை பற்றிய பெருமையை அவர் பேசிக்கிட்டு இல்லை. ஒன்று கடவுளை பற்றி பேசியிருப்பார், இல்லைன்னா தான் யாரோடு பயணிக்கிறோமோ அந்த மக்களை பற்றி பேசியிருப்பார். அந்த மக்களுக்காக அவர் அழுதார், அந்த நண்பர்களோடு கொண்டாடினார், அந்த நண்பர்களோடு திருமணத்துக்கு போனார், அந்த நண்பர் இறந்த பொழுது கண்ணீர் விட்டு அழுதார்.
வேதனையும் துயரும் நெருங்கிய பொழுது தப்பித்து ஓடினார். நீங்க நினைக்கலாம், எங்கே ஃபாதர் தப்பித்து ஓடினார்? விவிலியத்தில் ரொம்ப அழகா இருக்கும். அவர் அங்கிருந்து மறைவாக போய்விட்டார். இயேசு அப்படியே யோர்தான் நாட்டுக்கு அக்கறைக்கு சென்று விட்டார். இப்படியெல்லாம் இருக்கும். ஆனா அந்த பகுதியை வாசித்து பார்த்தோம்னா அவர் அஞ்சு ஓடி இருப்பார். ஆக அவர் முழுக்க முழுக்க மக்களோடு மக்களாக இணைந்து பயணித்த இறைமகன். ஆக இயேசு என்ன செய்தார்? அவர் எங்கெல்லாம் அழுதாரு, யார்கிட்டெல்லாம் பேசினார், எப்படியெல்லாம் அன்பை காட்டினார், மன்னித்தார், எங்கெல்லாம் சிரித்தார், அப்படியே அவர் பேசியது செய்தது எல்லாத்தையும் நாம் தியானிப்போங்கிறாரு. ஏன்னா இது எல்லாமே இயேசுடைய இதயத்தின் மொழி. ஒரு கவிதை மாதிரி இருக்குல்ல, இயேசு என்ன செஞ்சாலும் பேசினாலும் எல்லாமே அது இதயத்தில் வந்த மொழி, இயேசுடைய மொழி. அதை தியானிக்கிற பொழுது தொலைந்து போன நம்முடைய இதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவின் இதயத்தில் இருந்த அந்த கனிவு நம்முடைய இதயத்துக்குள் வரும். இயேசுவின் இதயத்துக்குள் இருந்த மன்னிப்பு நம்முடைய இதயத்துக்குள் வரும். இயேசுவின் இதயத்துக்குள் இருந்த உதவி செய்கிற பண்பு நம்முடைய இதயத்திற்குள் வரும். எனவே இயேசுவின் இதயத்தை தியானிப்பது என்றால் இயேசுடைய வாழ்க்கையை முழுக்க தியானியுங்கள் என்கிறார். ஆனா இயேசுடைய இதயம்ங்கிறது ஏதோ தனிப்பட்ட அடையாளம் மட்டுமல்ல. அவர் சொல்றாரு, இயேசுடைய இதயம் என்பது ஏதோ தனிப்பட்ட அடையாளம் மட்டுமல்ல, அவருடைய முழு வாழ்க்கை. அவர் இரவில் வந்த நிக்கதேமுக்கும் அவர் சந்தேகங்களை தெளிவுபடுத்தினார். பாவியான பெண் கண்ணீரோடு அவர் கால்களை நனைத்து கூந்தலால் துடைத்த பொழுது எல்லோரும் அவர் கடந்த காலத்தை பார்த்தார்கள். ஆனால் இயேசு அவருடைய எதிர்காலத்தை பார்த்து நம்பிக்கையை அளித்தார். மற்ற தலைவர்கள் எல்லாம் ஒதுங்கி நின்ற பொழுது இயேசு அருகிலே வந்து நின்றார். ஆக இயேசுவை நாம் தியானிக்கிற பொழுது, அவர் செய்த செயல்கள் அனைத்தையும் நற்செய்தியை வாசித்து தியானிக்கிற பொழுது நாம் நம்முடைய இதயத்தை மீட்டுக் கொள்கிறோம். ஏற்கனவே ஒரு முறை பார்த்தோமே, புனித இஞ்ஞாசியார் காட்சி தியானத்தின் வழியாக நற்செய்தியை தியானிக்க சொன்னாரே. அந்த இயேசு சபையின் பாரம்பரியத்தில் வருகிற பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார், இயேசுடைய முழு வாழ்க்கையையும் நீங்கள் தியானியுங்கள். இது எந்த அளவுக்கு போகிறது என்றால் அவர் அற்புதமாக சொல்லுகிறார், இயேசுடைய குத்தி திறக்கப்பட்ட அந்த இதயம் நமக்கு முன்னால் சென்று காத்திருக்கிறது. அந்த இதயத்திடம் நாம் செல்ல வேண்டும். எப்படி? எந்த நிபந்தனையுமின்றி அந்த இதயத்தை அன்பு செய்வதன் வழியாக, எந்த நிபந்தனையுமின்றி அந்த இதயத்தை நண்பராக்கிக் கொள்வதன் வழியாக நாம் நம்மையே ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அழைக்கிறார். ஆக இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இதயம் பல்வேறு இடங்களில் தொலைந்துதான் போயிருக்கிறது. எங்கென்று நீங்களே யோசித்து பாருங்கள். உங்கள் பகை இருக்கிற பொழுது, மன்னிக்க முடியாதது போது, அன்பு செய்ய முடியாத போது, பிறரை தூற்றுகிற பொழுது, என்ன நடந்தது என்று தெரியாது பிறரை பற்றி பழிக்கிற பொழுது, அல்லது பிறருடைய பொருளை ஏமாற்றுகிற பொழுது, அல்லது பிறரோடு எந்தவித இணக்கமும் இல்லாமல் எப்பொழுதும் சோகமாகவே இருந்து சந்தோஷமான நேரத்தை துயரமாக மாற்றுகிற பொழுது, எல்லா நேரங்களிலும் நாம் இதயத்தை இழந்து விடுகிறோம். ஆனால் இயேசுடைய வாழ்க்கையை, பேசியதை, செய்ததை, நடந்ததை, பார்த்ததை, கேட்டதை, அழுததை அனைத்தையும் தியானிக்கிற பொழுது நம்முடைய இதயத்தை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்கிறோம். அந்த இரக்கம் மீண்டும் சுரக்கிறது. நம் இதயமும் இயேசுவின் திரு இருதயம் போல் மாறுகிறது. எனவே இந்த நாளில் தொடர்ந்து நற்செய்தியை வாசித்து தியானிப்போம். திரு இருதய ஆண்டவர் தாமே உங்கள் நிறைவாக ஆசீர்வதித்து நீங்கள் நலமோடு வாழ உங்களை காப்பாராக. May God bless you. அன்பு நிறைந்த உன் இதயத்தை காயப்படுத்திய நான் பாடுகிறேன், மனமுருகி தேடுகிறேன். ஜெபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன்.